நம்ம இலக்கிய சிறைகள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சிறைகள்ல வரப்போற எபிசோட்ல நம்ம இலக்கியோடைய மனசுக்கு நல்லதே நடக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இலக்கியாவுக்கு தனக்கு கிடைச்ச வேலையை பணக்க ஒரு பொண்ணுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கம்பெனியை பணக்க ஆச்சரியப்படுறாங்க. என்னம்மா உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு கிடைச்ச வேலையை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு நிஜமாவே பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை பாராட்டி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த நம்ம கௌதம் சரை இன்டர்வியூ எடுத்தான் இல்லையா, அவன் நீங்கள் ஏதாச்சும் லஞ்ச் வாங்குவீங்களா, இந்த மாதிரி கம்பெனி ஸ்டாஃப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் எடுத்துக்கிற மாதிரி ஏதாச்சும் பேசுகிறேன், நீங்கள் அதுக்கு ஒத்துப்பீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை சார் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் நியாயமாகவும் நேர்மையாக சமாளிக்கணும் ஆசைப்பட்றேன், எனக்கு கொடுக்குற சம்பளமே போதும், அதுக்கு மேலே ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆள் நான் தான் அப்படி பேசுவேன், கம்பெனிக்கு தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் ஏதாச்சும் டீல் பேசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அதுக்கு ஒத்து போக மாட்டியா, அதனால் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே நம்ம கௌதம் சருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது நியாயமா தான் இந்த அளவுக்கு ஒரு தண்டனையா, என்னுடைய திறமை, என்னுடைய சர்டிஃபிகேட், என்னுடைய இன்டர்வியூ எல்லாமே ஓகேன்னு சொன்னீங்க, எனக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொன்னீங்க, கடைசியில் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் கேட்கும்போது அவர் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க தான் வேணும், உன்ன மாதிரி திறமையான ஆள் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் போக சொல்லிடுறாங்க. நம்ம கௌதம் சாருக்கு ஒரே ஏமாற்றம் ஆகிடுது. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்குமே அந்த வேலை கிடைக்காம போச்சு. அதாவது கிடைச்ச வேலையை நம்ம இலக்கியா விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம கௌதம் சாருக்கும் வேலை இல்லாதனால பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல, முழிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா தகச்சு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் வேலையோட தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் பண்ணி நம்ம ரேவதியமாக நம்ம ஜானகியம்மாலாம் சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் சொன்னோடனே ரெண்டு பேருக்கு ஸ்வீட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் தலையை தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம ஜானகியம்மாவுக்கும் நம்ம ரேவதியம்மாவுக்கும் கஷ்டமாகுது. ஆனாலுமே நம்ம ரேவதியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வேறு இடத்துல முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக தான் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பைரவியோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக மோசமாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பைரவி நினச்சி கூட பார்க்க கிடையாது, இந்த அளவுக்கு கேவலமாக போகும். நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரெல்லாம் அந்த வீட்டில் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அவதான் ராணி, அந்த கம்பெனிக்கு அவதான் ராணி. இதுக்கப்புறமா நம்ம ராஜ்யம்னு சொல்லிட்டு இந்த பைரவி நினச்சிட்டு இருந்தா, ஆனால் அப்படியே தலைக்கெல்லாம் மாதிரி அப்போ இருந்த மரியாதை கூட இப்போ இந்த பைரவிக்கு சுத்தமாக இல்லாமல் இந்த கார்த்திக் இந்த அஞ்சலியும் சேர்ந்து அந்த பைரவியை பறக்க ஒரு மூலையில் போட்டு அடைக்க பார்க்குறாங்க. அவளுடைய பேச்சை என்ன நாயன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது, அவளை ஒரு ஆளை கூட மதிக்கிறது கிடையாது. ஏதோ வீட்டில் இருந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு சொல்லிட்டு இருக்கிறமே தவிர நீ எல்லாம் பேசக்கூடாது, அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக்கும் இந்த அஞ்சலியும் சேர்ந்து அந்த பைரவியை பறக்க அடிக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிறாங்க. இந்த பைரவியெல்லாம் அதை ஏற்றுக்கவே முடியல. இந்த கம்பெனிக்காக உழைச்சது நான், கௌதமுக்கு பிஸ்னஸை கற்றுக் கொடுத்தது நான், எல்லாமே நான் பண்ணேன். ஆனால் கடைசியில் இந்த அஞ்சலி நடனா கம்பெனியோடைய பேரை மாற்றிக்கிட்டா, வீட்டில் என்னுடைய அதிகாரம் இல்லாமல் அந்த அஞ்சலியோடைய அதிகாரம் ஆயிடுச்சு, அதுக்கும் அந்த கார்த்திக் சப்போர்ட் பண்ணுறான், இது இப்படியே விழக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பைரவி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பைரவியோடைய நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக சிரிப்பு தான் வரும். ஏன் அப்படின்னா தன்வினை தன்னைச்சுடும் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலிக்கு இந்த பைரவி தான் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் இந்த அஞ்சலியால் இந்த பைரவிக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமை வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறமாச்சும் இந்த அஞ்சலி இந்த பைரவி திருந்துவாளான்ட்டு.